அவருக்கும் தகுதி இல்லை. திருச்சி சிவா அவர்கள் இவர் குளிர்சாதன பெட்டி உபயோகப்படுத்தினார், இவர் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சொல்கிறதுக்கு திருச்சி சிவாவுக்கு யோக்கியதை கிடையாது. ஏன்னு சொன்னால் திருச்சி சிவா எப்பேற்பட்ட ஒரு ஆளுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து மூத்த ஒரு தலைவர்னு சொல்கிறாங்க. மூத்த தலைவர் பண்ண ஒரு கடந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்ல. கடந்த வரலாறில் யார் கூட எப்படி இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பழுக்கற்ற ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவிக்காத அவரோட இளமை காலத்தில் 9.5 வருஷம் ஜெயிலில் கழித்த காமராஜர் ஐயாவை போய் இவர் அவதூறு பரப்புவது தவறு. இவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் கூகுளில் போட்டு பாருங்க. நான் சொல்ல தேவையில்லை யார் கூட இருந்தாங்க, எப்படி 6 மடியில் படுத்து கிடந்தார் திருச்சி சிவாவர்கள். இது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு அப்புறம் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவரை, உன்னதமான தலைவரை பேசும்போது நான் உடக்கம் தேவை. இருக்கக்கூடிய உண்மை தன்மை யாருக்குமே தெரியாது. மாஃபிங் எல்லாமே மாஃபிங்க. அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை யாருக்குமே தெரியாது. அதனால அது இல்ல நான் எங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு தெரியும் அது என்ன உண்மை தன்மைங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ நாவடக்கம் வேணும். ஒரு திருச்சி சிவா அவர்கள் ஒரு மூத்த ஒரு தலைவர், திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கலாம். ஆனால் நீங்க பேசும்போது ஒரு தலைவரை ஒரு கொச்சைப்படுத்தி பேசும்போது, அவர் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசும்போது யோசிச்சு